திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கடவுள் சிவபெருமான் நம்முடன் இருப்பதை சில விஷயங்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சில நேரங்களில் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன காரணிகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த நமக்கு, ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவுமே இல்லாமல் இருந்த நமக்கு, பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த நமக்கு சிவசிந்தனை மட்டும் உண்டாகும். சிவனை வழிபட ஆரம்பிப்போம். அதுதான் முதல் அறிகுறி. மனம் எங்கெங்கு சுற்றினாலும் இறுதியாக வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். அவ்வாறு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் நமது மனதினுள்ளே வருகிறது என்றாலே நமக்கு அந்த இறைவனின் கருணையானது கிடைத்து விட்டது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த துன்பம், கஷ்டம், இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த நேரத்திலெல்லாம் மனது ஸ்திரமாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றமே இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனின் பெயரை மட்டும்தான் நினைக்க தோன்றும். சிவபெருமானே, இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வர மாட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அல்லது இது எல்லாம் உனக்கானது, நீதான் அனுபவிக்கின்றாய், இதிலே இருந்து மீண்டு வர வைப்பதற்கு உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே தோன்றுகிறது என்றாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மனது முழுமையாக யாரை சரணடைந்து விட்டது என்றால் சிவபெருமானை சரணடைந்து விட்டது அப்படிங்கிறது அதன் பொருள்படும். அதனால நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை கண்ட பனி போல அது விலகி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துல. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம், அவரோட பேரை நினைச்சதுமே எல்லாமே சரியா இருந்திருக்கும். அவரை நினைவு படுத்தி கொண்டாலே போதும், எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். இது வாழ்க்கையில நம்ம பார்த்ததா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம். நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த உடல் என்று பொருள்படும் வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த உடலில் இருப்பது நாம் அல்ல, இந்த உடல் நாம் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உடலை தாண்டிய தேடுதலை நம்ம ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கும் போதே இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியம், எப்பவுமே நம்மை சூழ்ந்து ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். இப்ப நம்ம நண்பர்கள் கூட வருவது போல, நம் பெற்றோர்கள் உடன் இருப்பது போல, எப்போதுமே இனம் புரியாத ஒரு சக்தியானது நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். இது நிதர்சனமான உண்மை. எப்பவுமே இந்த மந்திர ஜபம் செய்பவர்களுக்கும் சரி, இறைவனை நினைவிலேயே எப்பொழுதுமே நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்னால ரொம்ப தெளிவாகவே உணர முடியும் அருகாமையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது. இது மனோரீதியான விஷயங்கள் அல்ல. இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நம்ம எப்போதுமே சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும். நீ இறைவன் இருக்கிறார் இல்லை என்று நினைத்தாலும் சரி, இயற்கை தான் இறைவன் என்று நினைத்தாலும் சரி, அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் பெற்ற அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த பஞ்சபூதங்களே உங்களுக்கு காவலாக நிற்கும். சிவபெருமானே உங்களுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியம், அவரோட ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப மேலோங்க ஆரம்பிக்கும். இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை, இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது. இயற்கையுடன் நம்மால் பேச முடிகிறது, இயற்கையின் ஒளியை நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது. அப்படிங்கும் போது அது அந்த ஒரு இனம் புரியாத உணர்வானது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகிறது. அப்படிங்கும் போதே சிவபெருமான் நம்முடன் இருப்பதன் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்க தோன்றும். சில பேர் இறை வழிபாடு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இயற்கையே வழிபாடு அப்படின்ட்டு இந்த மரம் நட்டுறது, மரங்களை பராமரிப்பது, இந்த காடுகள் வளர்ப்பது, இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இறைவனோட அருட்கருணையை பெற்றவர்கள். இயற்கை இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால் இங்கு ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது. அதை வாழ வைப்பதற்காக இறைவன் பல நபர்களை இங்கு படைக்கின்றார். அவர்களெல்லாம் இயற்கையை பேணி காப்பவர்களாக இருக்கிறார்கள் என்னும் பொழுதே அவர்களெல்லாம் சிவபெருமானின் கருணையை பெற்றவர்கள். அவர்களுடனே சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு சிவ சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சிவப்பணியில இருக்கோம் அப்படின்னா, தலை போற காரியமாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி, அந்த சிவ சேவையை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது.
அது ஆலயத்திலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஆலயத்தில் தொடர்ந்து விளக்கேற்றுறதா இருக்கலாம், உளவார பணி செய்வதாக இருக்கலாம், அடியார் பெருமக்களை பேணி காப்பதாக இருக்கலாம், அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம், சிவ தோத்திரங்களை தொடர்ந்து பாடுவதாக இருக்கலாம், எந்த வகையான சேவையாக இருந்தாலும் சரி, அல்லது அன்னதானம் இடுவதாக இருக்கலாம், பெரியோர்களை உபசரிப்பதாக இருக்கலாம். இந்த மாதிரி சிவபெருமான மனதில் நிறுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த காரியமாக இருப்பினும் அந்த காரியத்தில் இருந்து ஒரு நொடியும் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். சிவன் உங்களுடன் இருக்கும் பொழுது, சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் போது ஒரு நொடி கூட அதிலிருந்து நம்மால் விட்டு கொடுக்க முடியாது. அது நம்ம கடமை, அது நமக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கறது தெரிஞ்சு அதிலேயே நம்ம ஒரு பிடிமானமா இருந்து அந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். இறைவன் இருப்பை உணர்ந்து விட்டால், அவர் நம்முடன் இருப்பதை தெரிந்து விட்டால், கோபம், இந்த காம உணர்ச்சி அதிகமாதல், இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாம மனசுல அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும். மனதில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவா தெரிஞ்சுக்கலாம், சிவபெருமான் நம் மனதினுள்ளே ஆலயமாக எழுப்பிய நம் மனதினுள்ளே குடியமர்ந்து விட்டார், அவர் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து கொள்ள முடியும். ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும். அதே போல உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல், மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல், ஆக்ஞா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல், அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும். அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட, இறைவனின் மந்திரத்தை சொல்லும் போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம், அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போதெல்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும் போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல், அவருடைய பெருமைகளை பேசுதல், அவருடைய மந்திரங்களை சொல்லுதல், இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் எதுவும் மேலோங்காது. நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும். தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும். நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாயை சூழ் உலகத்துல எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக உணர முடியும். எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்தில்தான் இறுதியாக நம்மால் சென்று சேர முடியும். ஆக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடன் இணைந்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதை நாம் உள்ளார உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல செயல்படும் பொழுது உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனின் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொண்டோமே ஆனால் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளுமே நமக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வழியானது தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு என்ன காரியத்திற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபட்டு அதை செயலாக்கி இறைவன் நம்ம கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விடுவோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது சிவன் இட்ட கட்டளை, சிவபெருமான் இட்ட கட்டளை. நீ எந்த காரணத்திற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தாயோ அந்த காரணத்தை உனக்கு உணர்த்தும் பொருட்டு அடிக்கடி பல உருவங்களிலே அருவுருவமாகவும் உருவமாகவும் சில நேரங்களே அசரீரியாகவும் இறைவன் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார். அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுமையானது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே நம்ம எதற்கு வந்தோம் என்ப உண்மையானது நமக்கு தெரிய வரும். அதன் பின்னர் அதனை செயலாக்கும் பொழுது இறைவன் நம்முடனே இருக்கிறார், இருந்தார், இருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் ஆழமாக தோன்றும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நம்மள இருக்கிற பக்தியானது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லோருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காதுகளால் கேட்கின்றோம், பிறர் சொல்ல அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றோம். நாமும் சிவபெருமானை வழிபடுகின்றோம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம கொண்டுள்ள பக்தி அப்படிங்கிறது உண்மைதான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை.
ஆனால் இந்த உண்மையான பக்தியை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இருவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். இருவரால் மட்டுமே நாம் கொண்டுள்ள பக்தியின் தன்மையை வந்துட்டு உண்மையா பொய்யா அல்லது இது ஒரு பொய் வேடமா அப்படிங்கிறத 2 பேர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஒன்று எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள், எல்லாம் அல்ல அந்த சிவபெருமான். ஏன்னா பொய் வேடம் பூண்டாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு தெரிந்துவிடும். நம்ம ஆடம்பரத்திற்காக பகட்டிற்காக சில விஷயங்களை செய்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு தெரிந்துடும். அதை தான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பார் அவர்தம்மை நாணியே அப்படிங்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அன்பு அப்படிங்கிறது அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம். மனம் சார்ந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக அது புறம் சார்ந்ததல்ல. நான் நிறத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ 5 நிறம் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே குணங்களை குறிக்க வல்லது. இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்மளுடைய நிறத்தை பொறுத்து ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார், மாநிறமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார். இவற்றிலே எவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் உடனே நம்மளுக்கு பதில் வரும் இல்லையா? நிறங்களை பொறுத்து பக்தி வராது, இறைவன் அத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்போ உடல் அழகால், உடலில் அந்த வெண்மை கருமை இந்த மாதிரி நிறங்களால் பக்தி தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக கிடையாது. கட்டாயமாக கிடையாது. ஆடம்பரத்திற்காக சிலர் செய்கின்ற பகட்டுகளால் அந்த பக்தியானது தீர்மானிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதற்காக எல்லாத்தையும் பகட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இருப்பவர் செய்தால் அதை பகட்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த தன்மையை தீர்மானிப்பதும் இறைவனே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேத்துக்கு அவங்களுடைய கர்மாவின் காரணமாக நிறைய பொருள் சேரும். சேர்கின்ற பொருளை எல்லாம் இறைவன் திருவடிக்கே செலுத்துவார்கள். நல்ல வழியில தான் சம்பாதிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் வந்திருக்கும் பணம் அதை கொண்டாந்து கொட்டுறாங்க. கிடையாது. உண்மையான வழியிலே சம்பாதித்த பணமாக இருக்கும். தான் சம்பாதிப்பதிலே ஒரு பெரும் பகுதியை வந்துட்டு சிவ காரியங்களுக்காக, சிவ தொண்டுகளுக்காக சில அடியார் பெருமக்கள் செய்வார்கள். அவர்களை நாம் மனதாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இப்போ அது குறிப்பிடுவது. அது பகட்டுக்காக செய்கின்ற சேவையாக இருக்காது. ஒரு சிலர் உண்மையாகவே பகட்டிற்காக செய்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளி உலக பார்வைக்கு அவர் பெரிய வள்ளல் போல காட்சி தந்தாலும் இறைவனின் பார்வையிலே அது உண்மையான பக்தியா பகட்டா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். மனதிலே ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் கூட, பிற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு உயிரை அன்பாக தடவி கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அந்த கள்ளம் கபடம் இல்லாத பகட்டு இல்லாத அன்பு அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அது இறைவனுக்கு தெரிய வரும். அது இறைவனுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் கொண்ட பக்தி அத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எப்பவுமே நம்ம மனசுல ஆழமா வைத்து கொள்ள வேண்டியது. நம் பக்தி அப்படிப்பட்டது தான். உள்ளே வந்து அன்பு, இரக்கம், கருணை, பொறுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது எப்பயாவது மாறுமான மாறவே மாறாது. ஒரு ஞானி இருக்கின்றார். அந்த ஞானி இப்போ நீங்கள் போய் கொடியவர்கள் கூட்டத்துக்குள்ள இருந்தால் கூட அவர் ஞானியாகத்தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அனைத்து உண்மையும் அறிந்துவிட்ட பிறகும் கூட அவர் எங்கு சென்றாலுமே அந்த தன்மையிலிருந்து அவர் மாறுபவராக இருப்பது இல்லை. அதே சமயத்தில் ஞானியர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தன்மை மாறப்போவது இல்லை. காரணம், அவர் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அந்த ஞானத்திலிருந்து அவர் வேறுபடுவது இல்லை. இப்போ மாணிக்கம் அப்படிங்கிற கல் நீங்கள் குப்பையில் இருந்தாலும் மாணிக்கம் தான், அதை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் மாணிக்கம் தான். அதே போல தான் இந்த சிந்தை தெளிந்தவர்கள், உண்மை புரிந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்மையிலிருந்து மாறுவது இல்லை. அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து கொட்டினாலும், சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லை என்ற நிலைமை வந்தாலும் சரி, உண்மையான புரிதல் உண்டானவர்கள், உண்மையாக இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள், உண்மையான அன்புடையவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே போல்தான் இருப்பார்கள். அதிலும் சிவபக்தர்கள் எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாதவர்கள். தன் நிலையை எப்படின்னா, அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அவங்க மனசுல வந்துட்ட பிறகு, இறைவன் மீது அந்த அதீத அன்பானது உண்டான பிறகு கண்டிப்பா அவர் எந்த நிலையிலிருந்தும் மாறுபடுவது இல்லை. அவர்கள் தன் நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாறுபட மாட்டார்கள்.
ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். உள்ளத்திலே உண்டாகின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த கள்ளம் கபடம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த இறைவனுடைய அருட்பார்வையை, அருட்கருணையை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அன்பை முழுமையாக உண்மையானதாக வைத்திருப்பார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 பேர் தான் நம் பக்தியை தீர்மானிக்க முடியும். ஒன்று இறைவன். நீங்கள் என்னதான் கள்ள வேடம் பூண்டு கோடி கோடியாக செலவு செய்து அல்லது புற உலகத்திலே நீங்கள் நடித்து நான் உண்மையான பக்தன் போல அடியான் போல நாம் நடித்தாலும் மற்றவர்கள் நம்பிவிடலாம். ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை நம்பாமல் கள்ள சிரிப்பிலேயே நம்மை கண்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொய் வேடம் பூணுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. நம்மால் முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அந்த உண்மையான அன்பை நமக்குள் பெறுவதற்கு அல்லது உண்டு செய்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம். அதுக்கு தேவை அடியார் சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல அடியார் கூட்டத்தில் ஒரு கீழோனாக நம்மை இணைத்து கொண்டோமையானால் கூட கண்டிப்பாக அந்த உண்மையான பக்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது ஆள் யார்? ஒன்று சிவபெருமான், அவர் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார். 2வது ஆள் நம்ம கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யா என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். யார் அப்படின்னா நாம் தான். அந்த நான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நான் தான் பெரியவன் இப்படின்ட்டு உள்ள இருக்கின்ற அந்த அற்புத சக்திக்கு நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும், இறைவனுக்கு தெரிந்துவிடும். இன்னொரு அந்த ரகசியமான ஆள் யார் என்றால் நமக்கு தான் தெரியும். நாம் கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யான்னு சந்தேகமே இருக்காது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நான் கொண்டுள்ள பக்தியின் மீது எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் கொண்டுள்ளது உண்மையான பக்தியா பொய்யான. ஆனால் அந்த மனசுக்கு தெரியும் நம்ம கொண்டுள்ளது உண்மையான பக்தி இல்லை, இன்னும் நம்ம மெருகேற வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் சின்ன சின்ன குற்றம் குறையோடு இருக்கின்றோம், இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும்னு மனமானது அறிவுறுத்தும். கண்டிப்பாக அது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய மறுக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்து கொள்கின்றோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று. சரியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையாகவே அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை மனது கூறுகிறது, நாம் புரிந்து கொள்கின்றோம், நாம் வைத்திருக்கின்ற பக்தியில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும், இன்னும் நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு மனம் சொன்னால் உடனே கேளுங்கள். ஏன்னா இந்த மனசு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம தான் இந்த புற உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி அந்த மனதை கெடுத்து விடுகின்றோம். இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனதை தவறான பாதையிலே அழைத்து சென்று அதுக்குள்ள வக்ர எண்ணங்களை உண்டாக்குவதும் நாம் தான். ஆனால் அது எப்பவுமே இறைவனை நோக்கியே இருக்கும். இப்போ எப்படி சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல உள்ளே இருக்கின்ற இறைவனை நோக்கி தான் இந்த மனமானது குவிந்திருக்கும். நம்ம அதை திசை திருப்புவதன் வாயிலாக வேற எண்ணங்களில் போவதன் வாயிலாக நம் மனமானது தடுமாறுகிறது. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த மனம் சொல்லும், நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அது உண்மை என்று சொன்னால் அந்த வழியிலே பயணிங்கள். சின்ன இடத்துல நெருடல் வந்தாலும் இந்த மனம் சொல்லிட்டே, என்னையவே நீ ஏமாத்த பார்க்குற பத்தியா, இன்னும் உனக்கு அந்த பக்குவ நிலை வரல அப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு என்ன பண்ணணும்னு மனதிடம் கேட்டால் அந்த மனதே நமக்கு பதில் சொல்லும். இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, இன்னாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லும். அதை முழு மனசோட ஏற்றுக்கணும். ஒருத்தரை பின்பற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை. அந்த மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம நினைப்பெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, நான் பக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டு நான் ஒருவரை பின்பற்றுவதா அப்படிங்கிற அந்த எண்ணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளிடம் இருந்து கூட நமக்கு அந்த அறிவுரையானது கிடைக்கும், தீட்சையானது கிடைக்கும். மனதிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமே தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அப்ப உங்களோட அனுபவங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறதுனா பிறந்த குழந்தையிடம் கூட இருக்கும். பிறந்த குழந்தை உங்களை விட பன்மடங்கு வயதில் சிறியதாக கூட இருக்கும். ஆனால் அதனுள்ளே இருக்கின்ற ஆத்மா உங்களை விட பல மடங்கு வயதானதாக அனுபவம் பெற்றதாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது. யாருக்கிட்ட இருந்து என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றதோ அந்த அறிவுரையானது நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடி இருப்போம், தேடுறதுக்காக முயற்சி செஞ்சுருப்போம். அப்படி அந்த விஷயங்களை தேடும் பொழுது உண்மையாகவே
ஒரு குருவிடமிருந்து அதற்கான விடை நமக்கு கிடைக்கவில்லை, குருவை என்னால் தேட முடியவில்லைனா இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற முதிர்ந்த ஆன்மா எந்த உடலில் இருந்தாவது உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் தேவை, இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகவலானது நம்மை தேடி வந்து சேரும். அப்போ காது கொடுத்து கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டாலே போதுமானது. கண்டிப்பாக அது வந்து நம்மை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரே விஷயம்தான். இப்போ பால் இருக்குது, பாலை பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பால் தான். தண்ணி போல தான் பால் இருக்குது இல்லையா? தண்ணி போல தான் பால் இருக்குது. அது தண்ணி போலன்னா நீர்மத்தன்மையோடு இருக்குது. அது ஒரு பக்குவமாக நிலைக்கு காய்ச்சி அதில் வெண்ணெய் உண்டாகுது. கொஞ்சம் திடநிலை கலந்து அந்த ஆடையானது உண்டாகிறது. அந்த ஆடையை மொத்தமாக எடுத்து வைத்து மீண்டும் வந்துட்டு அதை சிலுப்புவாங்க இல்லையா? சிலுப்பும் போது பார்த்திங்கன்னா கட்டியாக அந்த நீர்மமும் திண்மமும் கலந்திருந்ததில் இருக்கக்கூடிய திண்மம் மட்டும் உருண்டு வெண்ணெயாக வெளிவருகிறது. அந்த வெண்ணெயாக வெளிவருகின்ற அந்த பொருளை எடுத்து நெருப்பிலே சுடும் பொழுது, நெருப்பிலே நம்ம வடச்சட்டியில் போட்டு காய வைக்கும் பொழுது நெய்யாக மாறுகின்றது. திரவ நிலையிலே நல்ல மனம் வீசக்கூடிய பால் அந்த வாசம் இருந்திருக்காது, ஆனால் நெய்யில் வாசமானது இருக்கும். அந்த வாசம் வீசக்கூடிய நெய்யாக மாறுகிறது. அந்த நெய்யை வந்துட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அது ஒரு திடநிலையும் திரவ நிலையும் கலந்த நிலைக்கு வந்து போயிடும். பாதி அந்த குழன்னு இருக்க நிலைக்கு போகும், அப்புறம் ஒரு கட்டி நிலைக்கு போகின்றது. இப்போ இதில் எது உண்மை? நீங்கள் பாலாக பார்த்தீங்க, நம்ம பாலாக பார்த்தோம். அது பாலுக்குள்ளே வெண்ணெய் இருந்திருக்கு. தயிராக மாற்றியும் சிலுப்புவாங்க, இல்லை அந்த ஆடை எடுத்தும் சிலுப்புறாங்க. அப்போ அதுக்குள்ளே அந்த ஆடையானது இருந்திருக்கு. அப்போ அந்த ஆடை இருந்துதா இல்லையா பாலில்? நம்ம பார்க்கும்போது தென்பட்டலையா? ஒரு பக்குவ நிலை அடையும் போது ஆடையானது வந்தது. அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை இன்னொரு பக்குவ நிலைக்கு மாற்றும் பொழுது வெண்ணெயானது வருகிறது. அதை இன்னும் சூடுபடுத்தி ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் பொழுது நெய்யாக மாறுகிறது. அப்போ ஒரே பொருளுள் இத்தனை பொருட்கள் உள்ளடக்கி இருப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை கிடச்சிடும். ஒரே பொருள் தான், பால் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான். பாலாக குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க நெய்யையோ வெண்ணெயோ நாம் உணர்வதில்லை, அது பாலாக நினைத்துக் கொள்கின்றோம். மாறாக இந்த பாலினுள் கெட்டுப்போகக்கூடிய பாலில் தான் கெடாத நெய் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாலானது கெட்டு போய்விடும், ஆனால் அதுக்குள்ளே கெட்டு போகாத நெய் இருக்கு இல்லையா? அதே போல தான் இந்த உடலானது அழிந்துவிடும். இந்த உடலுக்குள் அழியாத ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பரமாத்மாவை நாம் சரணடைந்து விட வேண்டும். இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடன் நிரந்தர கலத்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உயரிய நிலை. அது இந்த ஜென்மத்திலே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. அப்படிங்கும்போது இறைவன் நம் மீது அதீத கருணையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அன்பர்களே, கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா நான் பெரிய நிலைக்கு சென்று விட்டேன், இனி வருவதெல்லாம் என் செவிகளுக்கு எட்டாது, தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே கைகூட போவதில்லை. சின்ன சின்ன அசைவுகளும் உலகத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும். நாம் புலி சிங்கம் தான் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாலுமே தப்பு தான். ஊர்கின்ற எறும்பு, எலி, புலி, இது மாதிரி எல்லா உயிரினங்களும் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அதை கவனிக்க வேண்டும். இந்த இயற்கையை கவனிக்க வேண்டும், இயற்கையினுடைய நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்கள், நம் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், நம் காதுகளால் உணர முடியாத அந்த ஒளியெல்லாம் நமக்கு கேட்கக்கூடும். அதற்கு தேவை பொறுமை, கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயங்கள் தானே தவிர ஆணவம், அகங்காரம், கர்வம் அது அல்ல. ஆணவம், கர்வம், அகங்காரம் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவர்கள் பேசுவது கூட சத்தமாக பேசினாலும் காதில் விழுகாது.
அப்புறம் எங்கே குயில் பேசுகிறத கேட்குறது, மயில் பேசுகிறத கேட்குறது? அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக பொறுமையை வளர்த்து கொண்டோமேயானால், பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றோமேயானால் கண்டிப்பாக எல்லாமே சுகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. நாம் எடுக்கின்ற முயற்சி தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. நமது சிவபித்தன் காணொளி அனைவரையும் சென்றடைய மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் இதை பகிர்ந்துக்குங்க. நல்ல கருத்துக்கள் சென்றடைவது அனைவருக்கும் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறனால தான் கேட்டுக்கொள்கின்றோம். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே அப்படிங்கிறது திருமந்திரத்தோட பாடல். அதனுடைய விளக்கத்தோடு சேர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம். அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே. நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. பெரும்பாலும் சிவபெருமான வணங்குறதுக்கு இதுதான் முறை அப்படின்னு இருக்கானா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கண்டிருப்பார்கள். தன் மனதிற்கு எந்த வழிபட்டதோ அவ்வழியை தொடர்ந்து பிடித்து சென்று அவ்வழியே முறையே பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சிவ தரிசனம் அப்படிங்கிறது கிடைத்திருக்கக்கூடும். அதையெல்லாம் எடுத்து ஏம்பியிருப்பார்கள். இது எல்லாம் வழி என்று பலரும் பலவாறு கூறியிருப்பதன் போதே நமக்கும் அந்த ஐயப்பாடு தோன்றும். இதில் இது சரியான வழி அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமானது ஏற்பட்டிருக்கும். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனை அடைவதற்கு இன்னதுதான் வழி என்று இல்லை. உங்கள் மனதிலே இறைவன் சூட்சமமாக சில விஷயங்களை குறிப்பிடுகின்றார். அந்த சூட்சமத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நமக்கும் இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய, இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அதி அற்புதமான ரகசியமானது தெரியக்கூடும். எப்போவுமே அப்பனோட திருவடியை நினைத்து வாழுங்கள் அப்படின்னு தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. இந்த சிவபித்தன் சேனலில் நம்ம அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அவருக்காக பொன்பொருள் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை, அபிஷேக ஆராதனைகள் செய்ய தேவையில்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய திருவடியை நினைத்து நீங்கள் வணங்கினால் போதுமானது. எப்படி வழிபடணும் அப்படின்னா ஆத்மார்த்தமாக வழிபடணும். ஆத்மார்த்தமாக வழிபடணும். அது என்ன ஆத்மார்த்தமாக? நீங்கள் ஐயனோட பெயரை சொல்லி கூப்பிடும் போதே கண்கள் கலங்கும். அதுதான் அந்த இடத்துல உண்மையான ஒரு ஒரு என்னென்னா கூப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருக்கணும். அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது வார்த்தையாக அப்பா என்று இருக்கக்கூடாது, அது ஒரு உணர்வாக இருக்க வேண்டும். அந்த ஒரு உணர்வாக அந்த வார்த்தை அப்பா எம்பெருமானே ஈசனே அப்படின்னு நீங்கள் கூப்பிடும்போது உள்ளார்ந்து ஒரு தொடுதல் உண்டாகும். அப்போது நம்மையே அறியாமல் நம் கண்களிலே நீர் தாரை தாரையாக கொட்டும். அப்படி கதறி அழுது அப்படின்னா, கதறி அழுதுன்னா சோகத்தில் அழுகிறதில்ல, ஆனந்தத்தில் அப்பா அப்பா அப்படின்னு வா வான்னு கூப்பிட்றப்ப ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கத்தோட கதறி அழுகும் பொழுது கை தூக்கி வணங்கி ஐயா நீ வாயா அப்படின்னு கூப்பிடும்போது தினம் தினம் அவ்வாறு வழிபட வேண்டும். அடியேன் குறிப்பிடுவது நீங்கள் வருந்தி அழுக வேண்டும் என்றெல்லாம் இல்லை. இந்த ஆனந்தத்திலே ஐயனுடைய அந்த அழகை வருணித்து அப்பா அப்படின்னு நீங்கள் கூப்பிடும்போது, அம்மா அப்படின்னு நீங்கள் கூப்பிடும்போது என்ன உறவாக இறைவனை நினைக்கிறீர்களோ அவ்வுறவை கூறி இறைவனை மனதார அழைக்கும் பொழுது மனதிலே பிறக்கின்ற ஒரு அன்பு இருக்கிறதல்லவா, அந்த இடத்திலே அந்த சோதியானது தோன்றும். அந்த உணர்வு தினம் தினம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு இறைவனுடைய திருவருளானது கிட்டும் அப்படிங்கிறதான் திருமூலர் பகவான் தெளிவாக சொல்கிறாங்க. அறநடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியே பாவிப்பனாலும் உரநடி செய்தங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிறநடி செய்து நிறைந்து நின்றானே அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ மனதில் அவ்வண்ணம் நாம் வழிபடும் பொழுது ஒரு உறுதிப்பாட்டோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்பனை கண்டிப்பாக தரிசித்து விடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, தரிசித்து ஆக வேண்டும் என்றில்லை, தரிசித்து விடுவேன்
அவரை உணர்ந்து விடுவேன், அவரை அடைந்து விடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அசைக்க முடியாததாக இருக்கும் பொழுது அவ்வண்ணமே நமது பக்தியும் ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கும் பொழுது அவரை நம்மால் தரிசிக்க இயலும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விதங்கள் இருக்கிறது. இறைவனை அடைவதற்கு நிறைய விதங்கள் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக சொல்கிறது யோகம் சொல்லுவாங்க இல்லையா, யோகத்தினால் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் செய்கிறதுனால, தியானம் செய்கிறதுனால, யாகம் செய்கிறதுனால, வேதத்தை முறையாக ஓதுவதனால இறைவனை பற்றிய அந்த அடிப்படை உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனை அடைவதற்கான வழி ஏற்படும் அப்படிம்பாங்க. அதில் எதுவும் பொய் இருக்கிறதானா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே உண்மை, எல்லாமே ஒவ்வொரு யோகியர்கள் அவர்கள் வாழ்விலே இறைவன் அளித்த வழியின் காரணமாக அவர்கள் தேடி அறிந்த உண்மை இது எல்லாமே. நீங்கள் யோகம் செய்வதன் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா? கட்டாயம் முடியும். அதற்கு நிறைய சான்றுகள் நமது பாரத தேசத்திலே இருக்கிறது. தவம் செய்திருக்கிறார்களே இறைவனை துதித்து துரித்து, தவம் செய்வதனாலும் நிறைய தவயோகிகள் இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள். யாகம் செய்வதால் எல்லா விஷயத்திலையுமே இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது எதுவுமே நமக்கு வரலையே. தவம் செய்யணும்னு நினைக்கிறோம், முடியலை. யோகம் செய்யணும்னு நினைக்கிறோம், முடியலை. யாகம் செய்யணும்னு நினைக்கிறோம், வசதி இல்லை. அப்போ என்னெல்லாம் இறைவனை உணர்ந்து கொள்ளவே முடியாதா, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. அது மட்டுமே வழி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் நாடி அமரர் பிரான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. அப்போ திருமூலர் ரொம்ப அழகாக உணர்ந்து கூறியிருப்பது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பல விஷயங்களின் மூலமாகவும் இறைவனை அறிய முடியும், இல்லைன்னா சொல்ல முடியல. ஒரு உச்சக்கட்ட பக்திக்கு போகும்போது அவர் திருவடியை நமது தலையிலே தாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருமல்லவா? ஐயா, உன் பாதத்தில் ஒரு இடம் கொடு அப்படின்னு கேட்போம்ல. உன் பாதத்தில் ஒரு இடம் கொடு, என் ஆன்மாவிற்கு உன் பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்ட்டு. அவரோட பாதம் பட்ட அந்த தூசு பட்ட இடத்துல நம்ம போய் இருந்துட்டா கூட போதுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஐயனோட திருவடியை என் தலையிலே தாங்கிக் கொள்வேன் அப்படிங்கிற மாதிரியான பக்தி நெறிக்கு நம்ம போயிடுவோம். உச்சக்கட்ட பக்தியாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல சிவசிவான்னு சொன்னால் போதும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்துடும். அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனா, சிவமந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். சிவபெருமானே சிவபெருமானேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனமானது ஆனந்தத்தில் திளைத்திருக்கின்ற அந்த சமயத்திலே பார்த்திங்கன்னா அவரோட புகழை பாடி பாடி ஆடுவோம். நமக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்காச்சும் ஆலயத்தில் போய் இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கும் போதே நம்மளால் நிற்க முடியாது. அப்பனோட பெயரை சொல்லும்போது அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும். அங்கே பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது நம்மளை மீறி நான் சொல்ல ஆரம்பிச்சிடும் பஞ்சாட்சர மந்திரத்தை. அப்போ அந்த அன்பில் மயங்கி நம்ம கொண்ட பக்தியில் திளைத்து அவரோட புகழை பாடி ஆடி மனதார துதித்தாலே போதுமானது. அப்படி துதித்தோம் அப்படின்னாலே நமக்கு சிவபெருமானோட அருளானது பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் இந்த இடத்துல ஐயன் தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. திருமூலர் பகவான் அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அப்போ நம்ம பின்பற்ற வேண்டியது யாது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ, இறைவனை எவ்வாறு அடைய முடியும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அவ்வழியிலே தொடர்ந்து பயணித்தீர்கள் என்றால் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும்னா மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.